பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது திருவசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது திருவசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. பிரியமானவர்கள், இந்த திருவசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி இந்த கடைசி காலத்திலே அவருடைய மக்கள் எல்லாருக்கும், அவருடைய சீஷர்கள் எல்லாருக்கும் கூறுகின்ற ஒரு மகிமையான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கர்த்தர் இன்று நமக்கும் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதில் நம்மை அவர் உற்சாகப்படுத்துகிறார், ஊக்குவிக்கிறார். நமக்கு இருக்கிற சில போராட்டங்களிலே நாம் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், ஜெயிக்கிறவர்களுக்குத்தான் அங்கே ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பாருங்கள், ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் நமக்கு பரலோகத்திலே பரதீசிலே வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் இங்கே அது அவருடைய வார்த்தையை குறிக்கிறது. நமக்கு அதில் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு கொடுத்து நம்மை இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமே கடைசி காலத்திலே கர்த்தருடைய ஜனம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிற ஸ்தாபனங்களை கொண்டு இருக்க வேண்டும். கர்த்தருடைய சபை ஜெயம் கொள்ளுகிற சபையாக இருக்க வேண்டும். மிஷன் சுவிசேஷ ஊழிய ஸ்தாபனங்கள் ஜெயம் கொள்ளுகிற ஸ்தாபனங்களாக இருக்க வேண்டும். நாடுகள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஜெயம் கொள்ளுகிற தேசங்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே அதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஓகே, நாம் தனிப்பட்ட விதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்களிலும் தேசத்திலும் எப்படி நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்ததான சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே கருத்தாய் செவி கொடுங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறேன். ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக, கர்த்தர் நமக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் இந்த எபேசு சபையின் நிலவரத்தை நமக்கு அவர் திட்டமாய் சுட்டி காண்பிக்கிறார். பாருங்கள், இன்று கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது அங்கே ஒரு அன்பின் ஆவியானவருடைய கிரியை வெளிப்படும். இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுதே அங்கே ஆவியானவருடைய அன்போடு அதை சொல்ல வேண்டும் என்று ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், அங்கே விஷயம் எவ்வளவு தீவிரமாக இருந்தாலும் கர்த்தர் அதை அழகாக அங்கே படம் போட்டு காட்டுகிறார். முதலாவதாக அவர் எபேசு சபையை மீட்சி கொள்ளுகிறார். அந்த எபேசு சபை கர்த்தருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபை. அங்கே அவர்கள் இளைப்படையாமல் சோர்ந்து போகாமல் பிரயாசப்படுகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நாம் நினைத்து கொண்டே இருக்கலாம், நான் கர்த்தருக்காக படுகிற பிரயாசத்தை யார் பார்க்குறா, யார் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நமக்கு அவர் அதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும்படிக்கு சொல்லுகிறார். அதே நேரத்தில் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற மனித அங்கீகாரத்தையும் அவருடைய திட்டப்படி கொடுப்பார். நம்ம அதனால் சோர்ந்து போய்விடக்கூடாது. பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த எபேசு சபையை கர்த்தர் மெச்சுகிறார். இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை நீ அறிந்திருக்கிறாய் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லிக்கொண்டு
தவறான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறவர்களை நீ அறிந்திருக்கிறாய் என்று சொல்லி அதிலும் பாராட்டுகிறார். இன்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எது சரியானது, எது வேஷம் போட்டு ஏமாற்றுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அங்கே கள்ள ஊழியர்கள், கள்ள அப்போஸ்தலர்களையும் இந்த எபேசு சபையில் உள்ளவர்கள் சரியாய் புரிந்து வைத்திருந்தார்கள். கர்த்தர் அதை பாராட்டுகிறார். அடுத்து பாருங்கள், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாரின் காரியங்களை நீயும் வெறுக்கிறாய் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். வேத பண்டிதர்கள், இந்த எபேசு சபை இருந்த காலத்திலே ஒரு குரூப் இருந்தது, நிக்கோலாய் என்று சொல்லி. அவர்கள் அந்த காலத்தில் இருந்த அரசர்கள், அவர்கள் ஆதரித்து வந்த தவறான வழிபாடுகள் அவைகளெல்லாம் ஆதரிக்க ஆரம்பித்தார்கள். அதான் நிக்கோலாய். அவர்களோடு சேர்ந்து கொண்டால்தான் உனக்கு பொழப்பு கிடைக்கும் அப்படி என்று சொல்லி ஆதி திருச்சபையில் விசுவாசிகளை வழி விலகி போக பண்ணக்கூடிய சில காரியங்கள் நடந்து கொண்டு இருந்தது. முக்கியமாக அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வேத பண்டிதர் சொல்லுகிறார், அவர்கள் எப்படினாலும் வெற்றி பெற வேண்டும், அதுதான் அவர்களுடைய லட்சியம். ஆமாம், என்ன வேணாலும் செஞ்சுக்க நீயே, ஆனால் வெற்றி பெறணும், அதுதான் அவங்களுடைய லட்சியம். அப்போ ஆண்டவர் இந்த எபேசு திருச்சபையை மெச்சுகிறார். நீ அப்படி நிக்கோலாய் கொள்கைகளை உடையவர்களை நீ வெறுக்கிறாய் என்று சொல்லி மெச்சி கொள்ளுகிறார். என்று நாம் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறோம்? ஒரு நல்ல வேலை கிடைக்கணுங்கிறக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறோமா? நம்ம ஆவியானவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். பாருங்கள், எபேசு திருச்சபை, அதிலும் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறதை கர்த்தர் பார்த்து மெச்சி கொள்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அங்கே 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவுகிறவர். பாருங்கள், அது எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம். கர்த்தர் அவரை துதிக்கிற துதி, ஆராதனை ஒரு பூரணமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அங்கே அவருடைய திரு வார்த்தைகளை நாம் கிரமமாய் பெற்றுக்கொள்கிறது தான் பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம். அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்லுகிற வாசல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை, மரணம், உயிர்த்தெழுக்கு பிறகு திறக்கப்பட்டது. மகா பரிசுத்த ஸ்தலமும் பரிசுத்த ஸ்தலமும் அங்கே தனித்தனியாக இருந்தாலும் இப்பொழுது ரெண்டும் ஒரே இடமாகத்தான் அறியப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த இடத்திலே நான் உலாவுகிறேன் என்று சொல்லி அதை முக்கியப்படுத்தி எதுக்காக சொல்லுகிறார் என்றால், அங்கே எபேசு சபையை இன்னும் கர்த்தருக்குள்ளே சில காரியங்களிலே ஊக்குவிக்க வேண்டி இருக்கிறது, எச்சரிக்க வேண்டி இருக்கிறது. ஊக்குவிக்கிறது எதிலே ஊக்குவிக்கிறார்? நீ ஆதியிலே கொண்ட அன்பை விட்டுவிட்டாய், நீ மனம் திரும்பி மறுபடியும் அந்த ஆதி அன்போடு நடந்து கொள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பாருங்கள், நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புதிதிலே ரட்சிப்பின் சந்தோஷத்தில் கர்த்தருக்கு எவ்வளோ கமிட்டடாக இருந்தோம் என்பதை ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள். அதை அவர் மாற்றினால் ஒழிய நாம மாற்றணும் என்று சொல்லி நினைக்கக்கூடாது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதிலே ஆண்டவர் அந்த ஆதி அன்பிற்கு நேராக திரும்பும்படிக்கு நம்மை அவர் ஊக்குவிக்கிறார். இல்லையென்றால் உன் விளக்கு தண்டை நீக்கி விடுவேன் என்று சொல்லி எச்சரிக்கிறார். பாருங்கள், நம்முடைய இருதயத்தில் அவருடைய விளக்கு ஏற்றப்படக்கூடிய விதத்தில் நம்முடைய இருதயத்தை அவர் தான் பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறார். விளக்கு தண்டை அவர் தான் உருவாக்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம். விளக்கு தண்டை நீக்குவேன்னு எச்சரிக்கிறார். அதே நேரம் பாசிட்டிவாக நம்மளை என்கரேஜ் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். இன்று ஜீவ விருட்சத்தின் கனியை நான் உனக்கு புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, பாருங்கள், இது பரதீசிலும் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அனுபவம். அதே நேரத்தில் இந்த காலத்திலும் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஜீவ விருட்சத்தின் கனி என்பது ஜீவனை குறித்து கர்த்தர் நமக்கு கொடுக்குற வெளிப்பாடுகள். அதான் ஒரு பக்தன் அழகாக பாடினார், ஜீவன் தரும் கனியாய் சிலுவையிலே நீர் தொங்கினீரே என்று சொல்லி பாடுகிறார்.
எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்து இயேசுவின் சிலுவையின் மரணத்தின் மூலமாக நாம் உன்னதமான தேவனுக்கு அவருடைய இரக்கத்தின் சிங்காசனத்துக்கு முன்பதாக நாம் கிட்டி சேரக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த சிங்காசனத்தின் அடியிலிருந்து அங்கே ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு வருகிறது, ஜீவ நதி வருகிறது. அந்த நதி பாயிற இடங்களிலெல்லாம் மரங்கள் செழித்து வளருகின்றன. அந்த நதியின் 2 ஓரங்களிலும் அங்கே ஜீவ விருட்ச அங்கே நல்ல கனிகள் கொடுக்கப்படுகின்றன. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம். அந்த சோர்விலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி, ஒரு விதமான சலிப்பிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். நீங்கள் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை, 4th டேஸ்ட்டை நீங்கள் இந்த பூமியிலேயே பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். வேதாகமத்தில் லாசரு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தார். அவருடைய ஆயுசு காலம் பெருகினது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், சந்தோஷப்படுத்துகிறார். பூமியில் நம் ஒவ்வொருவருக்கென்றும் அவர் வைத்திருக்கிற ஓட்டத்தை சிறப்பாக ஓட உதவி செய்கிறார். இந்த ஆகாரம் எதை குறிக்கிறது என்றால், நமக்குரிய ஓட்டத்தில் இன்னும் சோர்வில்லாமல், களைப்பில்லாமல், இளைப்பில்லாமல் ஓடும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், எலியா தீர்க்கதரிசி சோர்ந்து போய் படுத்து கொண்டார். கர்த்தருடைய தூதன் அவரை தட்டி எழுப்பி அவருக்கு ஆகாரம் கொடுத்து, ஸ்தோத்திரம், நீ போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது, புறப்பட்டு போ என்று சொல்லி உற்சாகப்படுத்தினார். இந்த எபேசு திருச்சபைக்கு ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். இன்று நமக்கும் அதை சொல்லிக்கொண்டு இருக்கிறார். இன்று நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோமா? களைப்படைந்து போய் இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். ஆதி அன்பை விட்டு கொஞ்சம் அப்படி விலகிடலான்னு நினைக்கிறோமா? இல்லைன்னா விலகிட்டோமானாலும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு இன்றைக்கி கீழ்ப்படிவோம். ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் உங்களை தூக்கி எடுக்கும். கர்த்தர் உங்கள் நடுவிலே மறுபடியும் உலாவுவார். உங்கள் வாழ்க்கையிலே மறுபடியும் தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும். பாருங்கள், எலியா தீர்க்கதரிசிக்கு நிறைவேற ஆரம்பித்தது. பாருங்கள், அவர் மறுபடியும் கால்நடையாய் நடந்து ஓரை மலைக்கு போய் அங்கே கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். பாருங்கள், தொடர்ந்து அவருடைய ஊழிய பயணத்திலே தொடர்ந்து கர்த்தருடைய நிறைவேறுதல் வந்து கொண்டே இருந்தது. அதே நேரத்தில் அவரை விட இன்னும் நல்ல உற்சாகமான எலியா தீர்க்கதரிசியையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். யெகூ என்கின்ற இஸ்ரவேலின் அரசனையும் அபிஷேகம் பண்ணும்படிக்கு சொன்னார். தேவ திட்டம் அவர்கள் மூலமாக இந்த பூமியிலே நிறைவேறினது. இன்று நம் மூலமாகவும் தேவன் அந்த திட்டத்தை நம் வாழ்க்கையிலும் ஊழியங்களிலும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற சபைகளிலும் அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆவியானவர் என்று அதைத்தான் சொல்லுகிறார். விழித்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். சோர்ந்து விடாதிருங்கள். ஸ்தோத்திரம். இதில் சில நேரம் உங்கள் சுய பலனை, உங்கள் சுய பராக்கிரமத்தை நம்புறதுனால தான் சில நேரங்களில் சோர்வு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கடைசி காலத்தில் ஆவியானவர் அதைத்தான் சொல்லுகிறார். உங்களுக்குள்ள பலம் இருக்கலாம், பராக்கிரமம் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கிரியை கர்த்தருடைய ஆவியானவராலேயே நடக்கும். மறந்து விடக்கூடாது. அந்த ஆவியானவர் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஞான போஜனத்தை கொடுப்பார், ஞான பானத்தை கொடுப்பார், கனி வர்க்கங்களை கொடுப்பார். நீங்கள் சாப்பிட்டு இளைப்பாரி தேவன் வைத்திருக்கிற ஓட்டத்தில் முன்பை விட அதிகமாக தேவ பலத்தோடு முன்னேறி செல்ல வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகும். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில்
அந்த தேவ திட்டத்திற்குள்ளான ஒரு ஜெயத்தை நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்களிலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக கர்த்தருடைய சபை கடைசி காலத்திலே ஜெயங்கொள்ளுகிற திருச்சபையாக இருக்க வேண்டும். ஜெயங்கொள்ளுகிற ஊழியங்கள் இந்த நாளிலே நடைபெற வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். பாருங்கள், நீதிமொழிகள் 21:31 நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். முக்கியமாக பிள்ளைகள் தேர்வுகளுக்கு ஆயத்தமாகும்போது நாம் அதை சொல்லி ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் பிள்ளைகளுக்கு நல்ல ஜெயத்தை கொடுக்குறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதை விட முக்கியம் வாழ்க்கையிலும் அது இருக்குது, ஊழியத்திலையும் அது இருக்குது. இன்று நாம் அங்கே கர்த்தர் அந்த ஆலோசனையை மறைவாக வைத்திருக்கிறான். அங்கே குதிரை இருக்குது, அது ஆயத்தப்படுத்தப்படுது, ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்று நாம் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேணும். கடைசி காலத்தில் ஆண்டவர் பயணிக்கிற குதிரை வெள்ளை குதிரை, பரிசுத்த குதிரை, நாட் ஆஃப் த விஸ்டம் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தின் ஞானத்தின்படியானது அல்ல. அவரும் மிகுந்த பலத்தோடு பராக்கிரமத்தோடு வருகிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் பிந்தைய அதிகாரங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெள்ளை குதிரையில் ஏறி வருகிறார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. இன்று நமக்கு அவர் ஜெயம் கொடுக்கிறார். நீதிமொழிகள் 21:31. அப்போ குதிரையை மெயின்டைன் பண்ணலாமான்னா, அந்த காலத்தில் அரசர்கள் காலத்தில் குதிரையை மெயின்டைன் பண்ணாங்க. ஆனால் தேவ பக்தியுள்ள கர்த்தரால் வெற்றி பெற்ற அரசர்களெல்லாம் என்ன சொன்னாங்க? அவர் குதிரையிலும் பிரியப்பட மாட்டார், குதிரை வீரனிலும் பிரியப்பட மாட்டார். காரணம், அவர் ஜெயத்தை கொடுக்கிறவர். இந்த நீதிமொழிகள் 21:31 அதை தான் சொல்லுகிறது. இன்று நாம் பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்கிறோம், நல்லா படி, நல்ல ஞாபக சக்தியை வளர்த்துக்கோ, ஞாபகத்தில் வை. ஆமாம், ஆண்டவர்கிட்ட கேளு, மேத்ஸ் நாலேஜ் கொடுங்க ஆண்டவர், இங்கிலீஷ் நாலேஜ் கொடுங்க ஆண்டவர். சில நேரம் தமிழ் நாலேஜ் கூட கொடுங்கன்னு கேட்டால் தான் கிடைக்குது. சில பேருக்கு கேட்கலாம், தப்பு இல்லை. அந்த குதிரை ஒரு பரிசுத்த குதிரையாக கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும். நாட் ஆஃப்டர் த வேர்ல்டு. சில பேர் அப்படி வளர ஆரம்பிச்சுட்டு அவங்க கண்ணோட்டம் பூரா அங்கேயே போயிடுது. அவங்க தேவனுடைய ராஜ்யம் நீதி கெடுத்த காரியங்களில் திரும்புறது கிடையாது. அங்கே கொஞ்சம் போய் சில வெற்றிகளை பெற்ற பிறகு, ஆமாம், ஆண்டவர் வெற்றி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அதுலேயே ரவுண்ட் அடிக்கிறது. தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற இலக்குகளை புரிந்து கொள்ள வேண்டும், குறிக்கோள்களை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஒரு குறிப்பிட்ட துறையிலே அறிவுபூர்வமாக உங்களை ஆசீர்வதித்திருப்பார்கள் என்றால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆனால் தேவனுக்கு நீங்கள் எந்த விதத்திலே பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? ராஜ்யத்துக்குரியவைகளை சிந்திக்கிறீர்களா? இல்லைன்னா இன்னும் குதிரைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, குதிரைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மெயின்டைன் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் எனக்கு அன்பான, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போன பிறகு குதிரையை நம்பி பிரயோஜனம் கிடையாது. பாருங்கள், எகிப்தியர்கள் குதிரைகளையும் ரதங்களையும் நம்பினார்கள். கர்த்தர் அவைகளை செங்கடலிலே கவிழ்த்து போட்டார். செங்கடலின் ஓரத்தில் இஸ்ரவேல் மக்கள் பாட்டு பாடினார்கள், மிரியாம் பாட்டு பாடினார்கள், மோசேயும் ஆரோனும் பாட்டு பாடினார்கள். கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரனையும் அவர் சமுத்திரத்திலே ஆழ்த்தி போட்டார். இன்று பூமிக்கடுத்த அறிவு ஞானத்திலே பெருமை பாராட்டாதீர்கள். கர்த்தர் தான் ஜெயத்தை கொடுக்குறார், மறந்துடக்கூடாது. சில காரியங்களிலே உங்களுக்கு பின்னடைவு ஏற்படும் பொழுது உபவாசம் போட்டு ஜெபித்து ஆண்டவருடைய முகத்தை தேடுங்கள். ஆதி அன்பை எந்த இடத்துல விட்டு இருக்கிறீர்கள்? கர்த்தருக்கு செய்த அர்ப்பணிப்பில் எந்த விஷயத்தில் கண்டு காணாமல் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள்? எந்த விஷயத்தில் பின்னடைவிலே போய்கொண்டு இருக்கிறீர்கள்? சிந்தித்து பார்த்து அதை திருத்தி கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்களிலே தொடர்ந்து ஜெயத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். 1 கொரிந்தியர் 15:57 அப்படி சொல்லுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள்.
அழகாக சொல்லுகிறார். பாருங்கள், ஆண்டவர் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார், சாலமோனை பார்க்கிலும் பெரியவர் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சாலமோன் தன்னுடைய ஞானத்தினால் ஒரு பேரரசை அவன் நிறுவி அது ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் நடத்தி கொண்டு இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாலமோனுடைய அந்த ஞானத்திலும் அவர் பெரியவர். ஆனால் அவர் தன்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல என்று அந்த நேரத்தில் குறிப்பிட்டார். ஆனால் அவருடைய ராஜ்யம் சர்வ பூமியையும் ஆளுகை செய்தது, இப்பொழுதும் ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறது. அவர் தான் ஜெயம் கொடுக்கிறவர். அவர் மூலமாகத்தான் பிதாவாகிய தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். இன்று பூமிக்குரிய காரியங்களிலே நாம் வளர வளர, எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அவருடைய நீதிக்கு இடம் கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்று பூமிக்குரிய காரியங்களிலே கர்த்தர் நம்மை ஒவ்வொருவருடைய அழைப்பின்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவரை ஆசீர்வதிக்கிறாரு, நானும் அதே மாதிரி அந்த ஆசீர்வாதத்தை எய்ம் பண்ணட்டும் அப்படின்னு எய்ம் பண்ணால், ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி வழியை வைத்திருக்கிறார். நம்ம அடுத்த குறிப்பில் அதை நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஓகே, இதில் நாம் தேர வேண்டும். எப்படி தேறுவது? பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு அடுத்தவைகளில் தேர வேண்டும் என்று விரும்புகிறோமா? ஆவியானவர் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்ல அனுமதியுங்கள். மத்தேயு 4:4 அழகாக சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பேசும்படிக்கு உங்களை 100% அர்ப்பணியுங்கள். விழுந்து கடந்து கேளுங்கள். அவருடைய வார்த்தை உங்களை சந்திக்கும் போது அந்த வார்த்தையில் எல்லாம் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். ஜீவ அப்பத்தையும் கொடுக்கிறார், ஜீவ தண்ணீரையும் கொடுக்கிறார், ஜீவ விருட்சத்தின் கனியையும் கொடுக்கிறார். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் அன்பு வைத்து நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு எவ்வளோ தூரம் இடம் கொடுக்குறோம். அதில் உங்களுக்கு சில நேரங்களில் வாலிப பிராயத்தில் கேள்விகள் இருக்கும். கிதியோனுக்கு கேள்விகள் இருந்தன. அடையாளத்தை கேட்குறார். ஆண்டவர் அன்பு வைத்து அவர்களுடைய வயதின் பொருட்டு, இளம் வயது என்பதை பொருட்டு அவர்களுக்கு அடையாளத்தை கொடுக்கிறார். நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் துவக்கத்தில் வருகிற கிதியோனுடைய வரலாறை வாசித்து பாருங்கள். அதே போல் இஸ்ரவேல் ராஜாக்களை, ஒரு சில ராஜாக்கள் இடத்துல ஆண்டவரே சொல்லுகிறார், நீ ஒரு அடையாளத்தை கேள் அப்படிங்கிறார் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக. அப்போது சில பேர் அடையாளத்தை கேட்குறார், கொடுக்குறார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சில பேர் கேட்குறதுக்கும் யோசிக்கிறாங்க. ஏன்னா கர்த்தருடைய மகிமை அவ்வளோ தூரம் அவர்களை ஸ்தோத்திரம் சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆண்டவரே அடையாளத்தை கொடுக்கிறார். சொல்கிறார், கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர். பாருங்கள், அடையாளம். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய வார்த்தையை கேட்பதிலே வளருங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். மத்தேயு 4:4 மறந்து விடாதிருங்கள். அந்த வார்த்தையில் எல்லாம் இருக்கிறது. ஜீவன் இருக்கிறது, உயிர்ப்பிக்கும் ஆற்றல் இருக்கிறது, போஷிக்கும் ஆற்றல் இருக்கிறது, வாழ வைக்கும் ஆற்றல் இருக்கிறது, ஜெயம் கொடுக்குற ஆற்றல் இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் இன்று தேவனுடைய சத்தத்தை கேட்பதிலே வளர வேண்டும். தேவனுடைய சத்தத்தை கேட்டால் பிழைப்போம். உபாகமம் 28, தேவனுடைய சத்தத்தை கேட்டால் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதற்கு அடுத்தபடியாக கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனங்களை வாசித்து பாருங்கள். லெட் த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் டுவெல் இன் யூ ரிச்லி. கிறிஸ்து பேசினதின் அடிப்படையிலே அந்த வசன தொகுப்பிலே நாம் அந்த வசனம் நமக்குள்ளே உலாவ விட்டு கொடுக்க வேண்டும். அவருடைய உபதேசங்கள் நமக்குள்ளே உலாவ விட்டு கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவின் உபதேசம், இன்று கிறிஸ்துவின் உபதேசம் அப்போஸ்தலர்கள் மூலமாக இந்த பூமியிலே ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. கிறிஸ்து நேரடியாக பேசின வார்த்தைகள் அவைகள் தொகுக்கப்பட்டு உபதேசங்களாக கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தையே அப்டேட் பண்ணி, ஸ்தோத்திரம், அவருடைய இரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கையை பண்ணி, ஸ்தோத்திரம், அவருடைய பரிசுத்த ஆவியினாலே ஒரு புதிய உடன்படிக்கையை ஸ்தாபித்திருக்கிறார். அதிலே வளர வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்று என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயமில்லை என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீர்களா? ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை எந்த இடத்துலையாவது அல்லத்தட்டி இருக்கிறீர்களா? முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டிருக்கிறீங்களா? யோசனை பண்ணி பாருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்தை ஆவியானவர் நமக்கு கொடுக்கும்போது அதை எப்பமாவது புறந்தள்ளி இருக்கிறீர்களா? யோசனை பண்ணி பாருங்கள். கர்த்தருக்கு முன்பதாக அதில் ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் கிருபை தருவார், இரக்கம் காண்பிப்பார். ஜெயத்தின் பாதையிலே அவர் நம்மை நடத்தி செல்வார். உங்களுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் சார்ந்திருக்கிற ஸ்தாபனங்கள், ஸ்தோத்திரம், ஆவியானவர் சொல்லுகிறார், எதை செஞ்சாலும் ஒரு முன்னேற்றம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறீர்களா? தொழிலிலே ஒரு முன்னேற்றம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறீர்களா? லௌகீக ஞானத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் உங்கள் தொழிலிலே கொடுத்திருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள், செயலை மாற்றுங்கள். தவறுகளை ஆவியானவருடைய ஒத்தாசையோடு திருத்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்குள்ளே ஜெயத்தை கொடுப்பார், முன்னேற்றத்தை கொடுப்பார், பெருக்கத்தை கொடுப்பார், வளர்ச்சியை கொடுப்பார். பாருங்கள், அரசன் தாவீதினுடைய வாழ்க்கையில் பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில் அவர் தேவனுடைய திட்டத்தின்படி, குறிக்கோளின்படி முன்னேறி செல்ல ஆரம்பித்த உடனே சோதனைகள், போராட்டங்கள், மரணக்கண்ணிகள். ஸ்தோத்திரம், அவருக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஜீவனை கொடுக்கிறார். உயிரோடு இருக்கும்போது நமக்கு ஜீவனை அடிக்கடி அங்கே அவர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 23 நம்ம வைத்திருக்கிற வேதாகமத்தில் அவர் நீதியின் பாதையில் நம்மை நடத்துகிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கோம். அதில் கத்தோலிக்க பைபிளில் அழகாக போட்டிருக்கும், புத்துயிர் கொடுக்கிறார், புது ஜீவன் நமக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால தான் தாவீதால தொடர்ந்து முன்னேறி சென்று தேவன் அவருக்கென்றும் இஸ்ரவேல் மக்களுக்கென்றும் சர்வ பூமிக்கென்றும் வைத்திருக்கிற திட்டங்களை அவர் நிறைவேற பெற்றுக்கொண்டார். காரணம், நம்மை அழைக்கிற ஆண்டவர் சர்வ பூமியின் ஆண்டவர். அவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பதில்லை. ஸ்தோத்திரம், மிகவும் வல்லமை உள்ளவர். அவர் வெள்ளை குதிரையில் ஏறி முன் செல்லக்கூடியவர். நாம் அவரோடு பின் செல்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக இந்த கடைசி காலத்தை குறித்ததான ஒரு புரிந்துணர்வை, ஒரு விழிப்புணர்வை, ஒரு ஜாக்கிரதை உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் தாவீதின் காலத்திலே தாவீதுக்கு முன்பதாக சாமுவேலின் நாட்களிலே, சவுலின் நாட்களிலே, தாவீதின் நாட்களிலே, சாலமோனுடைய நாட்களிலே, அதுக்கு பிறகு வந்த ராஜாக்களிலும் சிலர் காலங்களிலே, தேவ பக்தியுள்ள ராஜாக்கள் காலத்திலே அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொண்டார்கள். ஆனால் கடைசி ராஜாக்கள், அதாவது யூதா எருசலேமை இடமாக கொண்ட அந்த எருசலேமை தலைமையிடமாக கொண்ட இஸ்ரவேல் மக்களுக்கும் சரி, சமாரியாவை தலைமையிடமாக கொண்ட இஸ்ரவேல் மக்களும் சரி, கடைசி காலத்தில், அவர்களுக்குரிய கடைசி காலத்தில் தங்களுக்கு ஆபத்து வருகிறதை அவர்கள் அறியாமல், உணராமல் இருந்தார்கள். கர்த்தர் அந்த கடைசி காலத்திலேயும் எசேக்கியா ராஜா மற்றும் யோசியா ராஜாவின் நாட்களில் அங்கு ஒரு எழுப்புதலை கட்டளையிடுகிறார். இந்த யோசியா ராஜாவுக்கு பின்பதாக நடந்த காரியங்கள் மிகவும் பரிதாபமான காரியங்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் நடுவிலே எழும்பின கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை அவர்கள் புறக்கணிக்க ஆரம்பித்தார்கள். தீர்க்கதரிசிகள் ஒரு சவாலுக்கு நடுவிலேயே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது. தீர்க்கதரிசிகள் துன்பப்படுத்தப்பட்டார்கள். எரேமியாவின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு போட்டியாக அங்கே கள்ள தீர்க்க தரிசனங்களும் வருகிறது. பாருங்கள், யோசியா தேவ பக்தியுள்ள ராஜா. ஆனால் அதற்கு பின்பதாக வருகிற அவனுடைய குமாரர்கள், இன்னும் உறவினர் மகன், அதாவது யோவாகாஸ், அப்புறம் யோவாக்கீன்,
சிதேக்கியா போன்ற ராஜாக்களை எல்லாம் பாருங்கள். ஆவியானவர் எச்சரிக்கிறார், இன்னும் என்னென்னலாம் ஆபத்து வரப்போகிறது என்று சொல்லி. அவர்கள் கண்டும் காணாதவர்களாக இருக்கிறார்கள். அதில் சிதேக்கியா ராஜாவுடைய உயிர் மட்டும்தான் தப்புது. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ராஜா கொண்டு போய் பாபிலோனில் அங்கே சிறையில், பாதாள சிறையில் போடப்படுகிறான். சிறையிருப்பு. எருசலேம் நகரம் அங்கே ஒரு தீமையும் வராது என்று நினைத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை கைவிட்டதை அவர்கள் அறியாமல் இருந்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் சமாரியாவை தலைமையிடமாக கொண்ட இஸ்ரவேலிலே கர்த்தர் எலியாவை எழுப்பினார், எலிசாவை எழுப்பினார், யோனாவை எழுப்பினார். கர்த்தர் பயன்படுத்தினார். மகிமையான திட்டம் ஒரு பக்கம் நிறைவேறி கொண்டிருந்தது. ஆனால் மற்றொரு பக்கம் பாருங்கள், அங்கே மரணத்தை நோக்கி சென்ற மக்கள் அநேகர், சிறையிருப்பை நோக்கி சென்ற மக்கள் அநேகர். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆவியானவர் எதற்காக சொல்லுகிறார் என்றால், இந்த கடைசி காலத்திலே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் விழித்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எபிரேயர் 13வது அதிகாரம். அவருடைய வல்லமை மாறவில்லை, அவருடைய நேசம் மாறவில்லை. ஸ்தோத்திரம். உங்களுடைய வழிகளை சீர்படுத்துவீர்கள் என்றால் ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்தில் அவருக்கு முன்பதாக ஒரு நல்ல ஒரு குணத்தை நாம் மாற்றுவோம் என்றால், கர்த்தர் சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே இருந்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்று சில நேரங்களிலே மத சம்பந்தப்பட்ட சில காரியங்களிலே மாத்திரம் திருப்தி அடைந்துவிட்டு ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவருக்கு ஆராதனை செய்து அவருடைய அபிஷேகத்தினால் நிரம்பி அவர் காண்பிக்கிற வழியிலே சென்று அவருடைய வார்த்தைகளின் மூலமாக ஜெயம் பெற்றுக்கொள்ளவே கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். தனிப்பட்ட விதத்தில் மாத்திரமல்ல, குடும்பங்கள், தொழில்கள், ஸ்தாபனங்கள், சொத்து சுதந்திரங்கள், கர்த்தருடைய சபை, தேசிய ஸ்தாபனங்கள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். விட்டு கொடுப்போமா? நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு அவருடைய கிரேஸ் பீரியட், அவருடைய இரக்கத்தின் காரியங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணுவதாக உணர்த்துகிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடிய காலங்கள், அபாயங்கள் ஒரு பக்கம் தூரத்தில் இருந்தாலும் ஆவியானவர் இன்று அவருக்குள்ளே நீங்கள் விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்கு எரிகிறதாகவும் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இன்று உங்கள் அறைகள் கட்டப்பட்டு இருக்கிறதா? ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறதா? பெல்ட் போடப்பட்டிருக்கிறதா? உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவருடைய நேச அக்னி பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறதா? இல்லை என்றால் ஆவியானவர் உங்களோடு பேசின காரியங்களிலே கர்த்தருக்கு முன்பதாக அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, உங்கள் வெளியேற பெற்ற ரத்தம் ஒவ்வொருவர் மீதும் வரும்படிக்கு ஜெபம் பண்ணுகிறோம். கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரை, தூக்க மயக்கங்கள் விலகி போகட்டும். காலத்தை நிதானித்து கொள்ள உதவி செய்வீராக. இந்த இஸ்ரவேல் ராஜ்யம் ஆண்டவரை, அந்த ராஜாக்கள் காலத்தில் கடைசி நேரத்தில் அறியாமல் இருந்தார்கள், உணராமல் இருந்தார்கள். ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் அவர்களை சந்தித்ததை கூட அவர்கள் ஒரு சிலர் கொஞ்சம் புரிந்து கொண்டார்கள். ஆனால் தேசம் சிறைப்பட்டு போனதை, அழிவுக்குள்ளானதை யாராலும் தடை செய்ய முடியவில்லை. அப்படிப்பட்டதான ஒரு பரிதாப நிலைமை எங்களுக்குள்ளே யாருக்கும் வராதபடிக்கு கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சத்தை காண்கிறோம். ஜீவ ஒளி ஒவ்வொருக்குள்ளும் பிரகாசிக்கட்டும் ஆண்டவர். கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஜெயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான ஜீவ ஆகாரம், ஜீவ பானம் தேவைப்படுகிறவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியையும் கொடுப்பீராக.
இன்னும் அது அவர்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி என்கரேஜ் பண்ணுவீராக. அவருடைய சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, சோர்வுக்கு காரணம் ஆண்டவரே நாங்களே இருந்தாலும் நீர் ஒரு சரியான வழி நடத்துதலை கொடுத்து ஆண்டவரே அந்த சோர்வுகளில் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. இளைப்படைத்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லும்படிக்கு உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. இன்னும் அனுப்புவீராக. அவர்கள் இருக்கிற இடங்களிலே ஒரு ஜெயத்தின் அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற ஸ்தாபனங்களிலே ஜெயம் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரகாசம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய அதிசயமான கிரியைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உடைய எல்லைகள் பாதுகாக்கப்படட்டும். சமாதானம் பெருகட்டும். உங்கள் நாமமே மகிமைப்படட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார், உங்களை தொற்றிருக்கிறார், உங்கள் எல்லைகளிலே அதிசயமான கிருபையை கொடுக்கிறார். இன்னும் மகிமையான ஜெயத்தை வரும் நாட்களிலே உங்களுக்கென்று வைத்திருக்கிறார். உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். God bless you.